வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டுல பெருமாளுக்கு தலிகை தாங்க போடுறேன். தலிகைக்கு என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் நல்லா ஆவி பறக்க ரெடியா இருக்கு. இங்க பாருங்க, நல்ல பரங்கிக்காய் சாம்பார் வச்சிருக்கேங்க. சூப்பரா பரங்கிக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். புளிசோரை கிண்டி வச்சிருக்கேன். லெமன் சாதத்தை செஞ்சு வச்சிருக்கேன். தலன்னு தயிர் சாதம் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை ரைஸும் செஞ்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, தேங்காய் சாதம் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பரா பைத்தம் பருப்பு போட்டு கோசு கூட்டு வச்சிருக்கிறேன். கருணக்கிழங்க பொடி மாஸ் பண்ணி வச்சிருக்கேன். வெண்டைக்காவை பொரிச்சு வச்சிருக்கேன். பால் பாயசத்தை செஞ்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, வாழைக்காவை வறுத்து வச்சிருக்கேன். தலன்னு சக்கரை பொங்கலை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்பளத்தை பொரிச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, சுண்டல் அவிச்சு தாளிச்சு வச்சிருக்கேன். சூப்பரா மாங்காய் ஊறுகாய் சீவல் போட்டு வச்சிருக்கேங்க. சும்மா சூப்பரா இருக்கும். ஜம்முன்னு கட்டி பருப்பை கடைஞ்சி வச்சிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய், பச்சை மிளகாய், எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கல் பண்ணியிருக்கேங்க. இங்க பாருங்க, காராமணியும் கொத்தரக்காவும் பொரியல் பண்ணியிருக்கேன். மெதுவடைய பொரிச்சு வச்சிருக்கேன். பெருமாளுக்கு நெய்வேத்தியத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க மக்களே சாப்பிடலாம். நான் இதெல்லாம் சமைக்கிறதெல்லாம் வீடியோவா எடுத்திருக்கேன். நான் கை கட்டுறதுல லிங்க் இருக்குது. தொட்டு பார்த்து சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.